ஆண்டவரே உடைய கரத்தில் மாத்திரம் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசப்பா, நீங்களானே ஆராதனைக்குரியவர், நீங்களானே ஆராதனையை மகிழ்கிறவர், ஆராதனை நடுவிலே அசைவாடுகிறவர். அப்பா, நாங்கள் துதிக்கிறவர், நாங்கள் துதிக்க ஆண்டவரை நீங்க சிங்காசனத்தை போடுற மாதிரி அமர்ந்திருப்பீங்கப்பா. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க நடுவில் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அதற்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அவர் வசனம் சொல்லுகிறது, அவரை சோதரிக்கிறவன் அவரை மகிமைப்படுத்துவானா. இந்த வேளையில் நீங்கள் யாரெல்லாம் அவரை சோதரிக்க விரும்புகிறீங்களோ ஆண்டவர் நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. அதனால ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரோடு இடைப்பட்ட காரியம் 2வது நாளாகமம் 20வது அதிகாரத்திலே யோசபாத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் எத்தனையோ ஒரு நேரத்திலே எத்தனையோ விதமான பிரச்சனைகளை அந்த மனுஷன் சந்திக்கிறான். யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எத்தனையோ பேர் ஒரே நேரத்திலே எத்தனையோ பக்கத்திலே வருகிறார்கள். அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தை தேடினான். He sought the presence of God. அவன் அந்த இடத்திலே ஒன்றையும் செய்யவில்லை, ஒன்றே ஒன்று செய்தான். He was afraid and set his face to seek the Lord. முழு இடத்திலே ஆண்டவருடைய உதவிக்காக to seek help from the Lord. That's the only thing he did. அதனால இந்த வேளையில அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துங்க. அவரை நாங்கள் தேடுகிற வேளையில என்ன நடந்ததா? ஆண்டவருடைய வசனம், அந்த word came to him and he received that word. என்ன சொல்ல தெரியுமா? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. And belongs to God, not yours. திரும்பமாய் சொல்றேன், இந்த நாளிலே என்னென்ன யுத்தத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, சிந்தையிலே உங்களுக்கு என்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ, God knows that. God knows the battles we are facing today. அந்த அதிகாரத்திலே 17 சொல்லுகிறது, இந்த 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். இது சொல்ற வேளையில இதுதான் முக்கியமான இந்த பாயிண்டை தான் நான் சொல்லுகிறேன். 18ஆம் வசனத்திலே எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். They all fell down before the Lord and worshiped the Lord. பாருங்க, இஸ்ரவேலா தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். The God of Israel with a very loud voice, they all stood up and praised the Lord with a loud voice. எப்ப செய்தார்கள் தெரியுமா? Before the victory. அதைத்தான் நீங்க இந்த வேளையில நிக்கணும். ஆண்டவருக்கு அவர்கள் ஒரு விதமான ஜெயத்தை எடுக்க முதலே they started praising God. இதைத்தான் இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த நாளிலே உங்களுக்கு எந்த காரியத்திலே நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு முன்பாகவே we are going to celebrate the Lord. இன்றைக்கு நாங்கள் அவரை செலிப்ரேட் பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம். என் ஆண்டவரே, ஆண்டவருடைய வாழ்க்கையை இதை செய்து விட்டார், செய்ய போகிறார், செய்ய விட்டார், செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு we are going to celebrate the Lord. ஆமென். அதனால இந்த வேளையில சந்தோஷத்தோடு, அழுகையோடு அல்ல, ஆனந்த சத்தத்தோடு, எக்கால தொனியோடு இந்த trumpet sound. உங்களுக்கு தெரியுமா trumpet sound எப்படி இருக்கும்? அதுதான் உங்களுக்கு தெரியுமா? 150 சங்கீதம் சொல்கிறது, கம்பீர சத்தத்தோடு, எக்கால தொனியோடு நாங்கள் கொண்டாட போகிறோம்.
அன்றைக்கு யோசபாத் அதுதான் செய்தார். அன்றைக்கு யோசபாத் அந்த யூத ஜனங்கள் அதுதான் செய்தார்கள். ஆண்டவரை துதித்து பாடத் தொடங்கினார்கள். ஆண்டவரை துதித்து பாடத் தொடங்கினார்கள். ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லத் தொடங்கினார்கள். ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க தொடங்கினார்கள். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்களே எல்லா முழங்கால்களும் இங்கே முடங்கும். எல்லா முழங்கால்களும் முடங்கும். அந்த நாமத்திலே வல்லமை உண்டு. There's a power in his name. Every knee shall bow before him. அதனாலே பயமில்லை. அதனாலே நடுங்க தேவையில்லை. அதனாலே எதிர்ப்புகளை சமாளிக்க பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். The God we serve is a wonderful God. Almighty God. பராக்கிரமம் நிறைந்த தெய்வம். அதனாலே இந்த வேளையிலே அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது ஹalleluya ஹalleluya நம்புங்க நம்புங்க நம்புங்க. இந்த இடத்துல நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த சக்திகளை எல்லாம் வீழ்த்தி தள்ளின அந்த ஒரு தெய்வத்திலே தெய்வம். ஹalleluya ஹalleluya இருளின் அதிகாரத்தில் இருந்து அவருடைய ராஜ்யத்திலே விடுதலை கொண்டு வந்த தேவனுடைய புத்திரர் நாங்கள். We are a holy priesthood. Hallelujah. We are his only children. We are his own nation. அதனாலே நாங்கள் பயப்பட தேவையில்லை. Don't lose heart. Oh, don't lose your hope. இந்த வேளையிலே நின்று கொண்டு சொல்லுங்கள். நான் நின்று கொண்டு கர்த்தரை பாடி துதிப்பேன். இந்த வாயிலிருந்து பாடி துதி சத்தம் வர வர எங்கெங்கெல்லாம் உங்களோடு விரோதமாய் எங்கெங்கெல்லாம் வியாதி என்ற பிசாசு எங்கெங்கெல்லாம் தரித்திரம் என்ற பிசாசுகள் எங்கெங்கெல்லாம் பாவம் என்ற காரியங்கள் நின்று தலையாடி கொண்டிருக்கிறதோ இந்த வேளையிலே நான் அவரை ஆடி பாடி துதிக்கிற வேளையிலே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே விட்டுட்டு மடித்து விடுகிற அதை நான் நம்புகிறேன். அன்னைக்கு அதை அவர் செய்கிறார். இன்றைக்கு வரை செய்ய வல்லவர். இந்த வேளையில அதை நீ செய்ய போறதுக்காக வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதனாலே அவருக்கு எத்தனையோ நாமங்கள் கொடுத்திருக்கிறது. அந்த நாமத்தை இந்த நாளை நாங்கள் ஒவ்வொன்றாய் பாடி நாங்கள் துதிக்க போகிறோம். சங்கீதம் 20:7 சொல்லுகிறது. சில ரதத்தை குறித்து சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டினோம். மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் விடவெடுத்தி வந்தது சூழ்நிலைகள். ஆனால் நாங்கள் விடையில்லை. நாங்கள் விடையில்லை. ஆண்டவர் விடவில்லை. நாங்கள் தலையிலிருந்து நிற்க பண்ணினார். அற்புதமான தெய்வத்தை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்கள் படிப்பில் பட்டத்தில் எங்களுடைய எந்த ஒரு அந்தஸ்தையும் அல்ல. எங்கள் அப்பாவோட நாமத்தை மாற்ற நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனாலே நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். இந்த நாமத்தை அப்பாவோட நாமத்தை உச்சரிக்க He will rise and அவர் எங்கள் நடுவிலே எழுந்தருள்வார்கள். He will make us to stand firm. எங்களை உறுதியாக இருக்கும்படியாக எங்களுக்கு செய்வார். அதை நாங்கள் நம்பினபடியாக நாங்கள் இந்த வேளையிலே சொல்லுவோம். பாடலை சந்தோஷத்தோடு படிப்போம். அவருடைய நாமங்களை உச்சரிக்கிற வேளையில் அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்து படிங்க. அந்த வல்லமையோட நாமம் பெரிய காரியங்களை செய்யும். அப்பா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய நாமத்தை குறித்து நாங்கள் படிக்க போறோம். அந்த பாடல்களை நாங்கள் படிக்கிறவர்கள் உங்களுடைய நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமை எங்களோட சபை மக்களுடைய குடும்பங்களிலே கடந்து வரும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். 124:8 சொல்கிறது. நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. In the name of the Lord alone. அவருடைய நாமத்துல மாத்திரம்தான் எங்களுடைய சகாயம் இருக்கு. நம்புறீங்களா? அந்த நாமத்தை நீங்க உச்சரிக்க போறீங்க. அந்த நாமத்தை நீங்க சொல்ல போறீங்க. 14 சங்கீதம் சொல்கிறது. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைக்கிறேன். I will protect him because he knows my name. இவ்வளவு அதிசயமான வார்த்தையை எழுதி வச்சுக்கார். நான் ஆராதிக்கிறவர் இதைதான் செய்வார். ஆமென். அதனால இந்த வேளையில உறுதியாக சந்தோஷத்தோடு அப்பாவோட நாமத்தை நான் துதிக்க போறேன். எனக்கு சாதாரணமான அப்பா இல்ல. எந்த அப்பா ஸ்பெஷல் ஃபாதர். எக்ஸ்ட்ராஆர்டினரி காரியங்களை செய்கிறவர். அவரை துதிக்க போறேன். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற சொன்னா அவருடைய நாமத்தை நீங்க பேசுற வேளையில சொல்றவங்க எனக்கு சந்தோஷப்படுவாங்க. அப்பா நாங்க சொல்ற வேளையில அவர் சந்தோஷப்படுவார். ஆமென். அதனால சொல்ல சந்தோஷத்தோடு
நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா, உணர்றீங்களா? நீங்க தடவையாடி கொண்டு பார்க்கக்கூடிய ஆளுகள் தான் அப்பாவுடைய பக்கத்தில் அவர் இருக்கிறார். விசுவாசிங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் நானும் நீங்களும் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தை அந்த சராசரத்தை எல்லாம் படைத்த அந்த அற்புதமான தெய்வம் என்னோடு இருக்கிறாரா? எனக்கு பலராட்ட நாங்கள் இவ்வளவு காலம் பிழைச்சோம். எத்தனை காரியங்களை நாங்கள் கடந்து வந்தோம். எத்தனை துன்பம், எத்தனை வேதனை, எத்தனை பாடு, எத்தனை அவமானம், எவ்வளவு தோல்விகள். We overcame so many difficulties in our life. அது மாத்திரமல்ல, வெற்றிக்கு மேல் வெற்றி, ஜெயத்துக்கு மேல் ஜெயத்து, சுகத்துக்கு மேல் சுகம், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம், சமாதானம் எங்களுக்கு கொடுத்தார். But God gave us victory over victory and all the healing which we needed, and God has given everything to இந்த us. நிமிஷத்தில் நம்முடைய அவர் கைவிடல. He has not let us down until now. அதனால இந்த வேளையில நாங்கள் அவரை பார்த்து திரும்பமாய் அவருடைய கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லி ஒரு பாட்டை நாங்கள் படிக்க போகிறோம். Let us all thank Him by singing this song of praise. Because of His grace, we have not been destroyed. அதே சரித்திரத்தில் அந்த கதையிலிருந்து நான் திரும்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவர்கள் பாடி கொடுக்கிறவர்கள் இப்பொழுது சத்துரு நான் விசுவாசிக்கிறேன். When we sing songs and when we worship, இந்த அப்பாட பெயரை நாங்கள் உச்சரித்து நீங்க எவ்வளவு தூரம் உச்சரித்து நாம் நீச்சி விசுவாசத்தோடு படிச்சீங்களோ அந்த கிரியைகள் அங்கே விட்டுட்டு தான் மடித்து விழுந்து இருக்குது நான் விசுவாசிக்கிறேன். So when we praise Him, when we use His name to praise Him, and the enemies which is coming against us, they will be destroyed. கதை செய்தவர் இன்றைக்கு அவர் செய்ய உண்மை உத்தமமாக இருக்கிறார். God can do that day, He can do it today as well. நேற்றும் என்றும் என்றென்றும் அவர் மாறாத ஒரே தெய்வம். Because God never changes. He is yesterday, today, and forever He is same. நன்றியை பெற்றுக் கொண்டவர்கள் சும்மா இருக்கவில்லை. Hallelujah. Those who received the blessings, they did not keep quiet. அவர்கள் வேதம் சொல்லுகிறது 24வது அதிகாரத்தை வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாய் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். For 3 days they were robbing those places. அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. So that's so much of abundance. சத்துரு அவ்வளத்தையும் புரட்சி வச்சிருந்தார். Because everything was robbed by the enemy. சமாதானம், சந்தோஷம், சுகம் எல்லாவற்றையும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் அங்கே பமிழ்ச்சி வச்சிருந்தார். சத்துரு அன்றைக்கு விழுந்த வழியில எல்லாம் அங்கே திருப்பி எடுக்கப்பட்டது. When the enemy was destroyed, they recaptured everything. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். For 3 days they took everything back. நாளிலே உண்டு கழிச்சு வாங்க எல்லாம் கிடைச்சுன்னு சொல்லல நாளிலே விரைக்காமல் கூடினார்கள். So 4th day they gathered in Bereka. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். So in that place they praised God. இப்ப நாங்க சொல்ல போற கிருபையினால எங்களை வெற்றி சிறக்க வச்சிருக்கீங்க. God, you have made us to be victorious because of your grace. உங்களுடைய கிருபையினால எங்களை மனச்சோர்விலிருந்து தூக்கி எடுத்தீங்க. Because of your grace you removed from all the depression now. உங்களுடைய கிருபையினால எங்களுக்கு நல்ல வாழ்வு தந்தீங்க. Because of your grace you gave us a good life. உங்களுடைய கிருபையினால எங்களை வாழச் செய்தீங்க. Because of your grace you made us to live. உங்களுடைய கிருபையினால இந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்தீங்க. By your grace you made us to be victorious. உங்களுடைய கிருபையினால எங்களை கண்ணீரை எல்லாம் துடைச்சீங்க. By your grace you wiped away all the tears. அத சொல்லி நாங்க நன்றி செலுத்துறோம். And by saying these things we are going to worship. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நினைச்சு நன்றி சொல்லுங்க. So whatever the things God has done in your life, praise Him in that. கிருபையான
நாங்கள் தைரியத்தோடு எங்கள் அப்பா நான் உங்களோட பிள்ளை, என்னுடைய பாவங்களை என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீங்க மன்னிச்சு உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களோட சிங்காசனத்துக்கு பக்கத்தில் விழுந்து தாழ பணிந்து உங்களுடைய பாதங்களை முத்தம் செய்தப்பா. நீங்க கிருபை தராவிட்டா, கிருபை பாராட்டாவிட்டா என் துக்கத்துல நான் அழிச்சிருப்பேன் ஆண்டவரே. நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேனப்பா ஆண்டவரே. மனுஷர்களை விழுங்க பார்த்து எத்தனையோ நேரம் அப்பா தண்ணீரை அக்கினியெல்லாம் உங்களை மேல வந்து மோதி அடிச்சது ஆண்டவரே. நாங்க அழியலப்பா, நாங்க அழியல, நீங்க அழிய நீங்க விட இல்லப்பா. அதுதான் நான் சொல்லுவேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரை எங்களை காப்பாற்றி வந்தீங்களே, நீ என்னுடையவன், எனக்கு தேவை, நீ எனக்காக உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோட மன துக்கத்தில் எல்லாம் எங்களை தேற்றினீங்களே அப்பா. நாங்கள் நடந்து வந்த பாதை கடினம், கஷ்டம், முள்ளுகள், வேடிகள் நிறைந்த பாதைதான். ஆனால் தூக்கிக் கொண்டு வந்த அந்த கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். நிர்மூலமாகாதபடி, அழிந்து விடாதபடி காத்த கிருபை. அப்ப நான் பொய் சொல்லலப்பா, நான் பொய் சொல்லலப்பா, நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் முன்னாடி நம்மை மகிமைப்படுத்துறேனப்பா. இந்த சபை நடுவில் உங்களுடைய இயேசு என்ற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்றால் இன்றைக்கும் இந்த வயசுல ஜீவனோடு நீ வச்சிருக்கிற உங்களுடைய கிருபை இந்த நாளை எத்தனையோ பேர் காணையிலப்பா, எத்தனையோ நாள் இந்த பேரை கடந்து வரலப்பா, எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் மனமுடைஞ்சு உங்க விட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, ஆனா நீங்க எங்களை விடலப்பா. அவட கையை நீங்க பிடிச்சபடி நடத்தாடப்பா, எங்களை நீங்க விடவே ஆண்டவரே. நீங்க எங்களை விடவே இல்லப்பா. உங்களோட அன்பின் காய்ச்சினாலே நீங்க எடுத்துக்கொண்டே இருந்தீங்கப்பா. எத்தனை வார்த்தைகளை சபையில தந்தீங்க, எத்தனை வார்த்தையினால எங்களை போஷிக்க நான் மறக்காம மக்கள் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. இதெல்லாம் நீங்க செய்தது, இதெல்லாம் நீங்க பாராட்டின கிருபை ஆண்டவரே. அதை நினைத்து நான் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். நடந்து வந்த பாதைகள் கரடு வேலைகள், நாம் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நாம் கடந்து வந்த பாதைகள் கரடு வேலைகள், நாம் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடந்து வச்சீங்க, நடந்து வச்சீங்க, வச்சிங்க நடந்து வச்சீங்க, நடந்து வச்சீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு வேலைகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு வேலைகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயநலத்தாலோடு பாதை ஓட முடியவில்லை, கைத்தாலே பாதை நடக்க முடியவில்லை. என் சுயநலத்தாலோடு பாதை ஓட முடியவில்லை, என் பாதை நடக்க முடியவில்லை. என் தோழத்தால்
காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். God is reminding me something. இந்த பாடலை நான் படிக்க வரையான ஒரு ஆழ்பலம் என்ற ஒரு வேர்ட் வந்ததை நான் There's one thing it says the human resources. ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 Corinthians chapter 10. 3வது வசனம் சொல்லுகிறது. Verse 3 says like this. நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறோம். நாங்கள் மாம்சத்தோட நாம் நடக்கிறோம். சரீரபிரகாரமா தான் நாம் நடக்கிறோம். We know we walk in the flesh. ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் We அல்ல. not walk after the flesh. நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்தால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு We விடுவோம். will be defeated if we walk in the flesh. பவுல் சொல்கிறார், நீங்கள் மாம்சத்தின்படி போர் செய்ய நினைச்சிட வேண்டாம். Do not walk in the flesh. ஏனென்றால் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. The battle we have is not with your flesh. என்னென்ன அரண்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அதை நிர்மூலமாக்க வேண்டுமானால் தேவ பலத்தால் நீங்க போராட வேண்டும். There are barriers in front of you. You need to fight with the battle, the power of God. ஆழ்பலம், சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஷிப், அதுகள் இதுகள் ஒன்றுமதற்கு அந்த வேலை அது கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யும். It's all with your human resources, with your human strength, you cannot do anything. இதெல்லாம் எழுதின பவுல் சொல்றார், மாம்சத்தின்படி போர் செய்தீங்கன்னா அவமானமும் துக்கமும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. மாம்சத்தை மாத்திரம் விட்டுருங்க. நீங்க போர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தேவ பலம் மட்டும்தான் உங்களுக்கு போர் செய்ய உதவும். If you fight with your own flesh, you cannot become victorious. அந்த தேவ பலத்தை எப்படி அவருடைய பரிசுத்தாவின் அவருடைய வார்த்தையினாலே அவரை துதிக்க 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 நான் சொன்ன விதமாய் தேவ பலன் வருகிறவர்களே, என்னென்ன அரண்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அத்தனை அரண்களும் நிர்மூலமாக we can overcome things in front of us. அதனால்தான் சகரியா 4:6 ஆண்டவருடைய வசனம் சொல்றது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலத்தையோ பராக்கிரமத்தையோ பார்த்து நீங்க போர் செய்ய நினைச்சால் அதுல பிரயோஜனம் இல்லை. தற்காலிகத்துக்கு அது பிரயோஜனம். ஆனால் ஆவியினால நீங்க போர் செய்வீர்களானால், ஆவியிலே நிறைந்து வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நீங்கள் போர் செய்வீர்களானால் நிச்சயமாக அதற்கு வெற்றி ஜெயம் உண்டு. ஆமென். அதனாலே ஆண்டவராகிய செர்வாவாளை பார்த்து சொல்றார், செர்வாவாளே நான் வசனத்தை சொல்லிட்டேன், இப்ப நான் உனக்கு சொல்றேன், உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களும் தரைமட்டமாகும். பெரிய பர்வதங்கள் எல்லாம் உனக்கு முன்பாக தரைமட்டமாகும். செர்வாவாளே என்று பார்த்து சொல்றார், ஓ பிக் மவுண்டன், every mountain will be a flat land before you because you are God's child. ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்டீங்களா? அந்த வார்த்தை சொல்லிட்டு 7வது வசனத்தை சொல்லுங்க. இதை நம்பினவர்களாய் என்னோட பாடலை படித்து நாங்கள் வாழ்வை நீங்க தானப்பா, இந்த வழியில் அர்ப்பணிக்க போறோம். நான் இனி மாம்சத்துல போர் செய்ய மாட்டேன்ப்பா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மாம்சத்துல போர் செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த வாழ்வை நீங்க தான். ஆட்பலத்தால நான் எத்தனையோ ட்ரை பண்ண முடியல. இப்ப இந்த வாழ்வு நீங்க தான். உங்களை எல்லாமே நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அர்ப்பணித்தவர்களாய் இந்த ஆராதனைகளை ஒப்புக்கொடுத்தோம். எங்களுக்கு நாங்கள் மாம்சத்துல செய்கிறது எத்தனையோ காரியங்கள் வருமானால் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம். உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, கிருபைதாங்க சொல்லி வாழ்வே நீங்க தான் படிப்போம்.
ஆமென். ஹalleluya. இரண்டாவதாக let's read from Isaiah 49. ஏசாயா 49 இருந்து ஒரு சில பகுதியில் வாசிப்போமாக. Verse 27, மன்னிங்கள், verse 13 to 20, 13 20 வரை. ஏசாயா 49 13 20 வரை. வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். கிறிஸ்தியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். எங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் குடியிருக்கும்படி இலக்கியம் என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். நாமே 15 வசனத்தை பாருங்கள். verse 15. இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? Even she forgets, I will not forget you. அவர்கள் மறந்தாலும், even they forget, I will not forget you. அவர்கள் மறந்தாலும், அம்மா உன்னை மறந்தாலும், even your mother forget you. Amen. I will not forget you. Amen. ஆண்டவர் நல்லவர். அம்மா மறந்து போகலாம். Amen. அம்மா பிள்ளையை மறந்து போகலாம். ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். Amen. Please take your seats. Please take your seats.